அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். என்னுடைய பேர் ஐஸ்வர்யா ரெங்கன். நம்மளுடைய சேனலில் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த பல முக்கியமான டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நபரும் தன்னுடைய ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு டே காலடி எடுத்து வைக்கும் பொழுது பயங்கரமாக கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். என்ன செய்ய, எப்படி செய்ய, யார்கிட்ட என்ன கேட்கணும், எப்படி நம்மளை தப்பாக நினைக்காமல் இருக்கிற அளவுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், எப்படி தப்பு செய்யாமல் இருக்கணும், யார்கிட்ட என்ன கேட்டால் கரெக்டாக நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுடைய ஃபஸ்ட்டு கம்பெனியில் எப்படி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் க்ரியேட் செய்யலாம், உங்களுடைய ட்ரீம் கம்பெனியில் எப்படி நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை, சொதப்பல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் செய்ய போகிறேன். ஸோ நீங்கள் இந்த தலைப்பில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் மறக்காமல் இந்த என்டையர் வீடியோ பாருங்கள். அண்ட் நீங்கள் என்னை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க. ஸோ தட் யூ would be instantly notified every time I upload a new video. So without any further delay, let's get right into the video. ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனிக்குள்ளே ஃபஸ்ட்டு டே காலடி எடுத்து வைக்கும்பொழுது பயங்கரமான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பிகாஸ் நமக்கு அது ஒரு புது என்வாயர்மெண்ட் அண்ட் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு செல்லும் பொழுது நம்மளை என்ன ஜட்ஜ் செய்வாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அங்கே என்ன ட்ரெஸ் கோடு இருக்குது அப்படின்றத தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. பிகாஸ் பல முறை நான் பார்த்துருக்கேன். ஒன்று சில பேர் ரொம்ப ஓவர் ட்ரெஸ்டாக போவாங்க. அது கூட சில டைம்ஸ் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் ஃபார்மல்ஸில் போவது அப்படின்றது ஒரு கம்பெனியில் என்றைக்குமே ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ட்ரெஸ் கோடு இருக்கும்பொழுது, ட்ரெஸ் கோடே இல்லாத மாதிரி நம்ம காலேஜுக்கு செல்லும் பொழுது ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுட்டு போகும்போது, திஸ் இஸ் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அந்த மாதிரி ஒரு இன்அப்ராப்ரியேட்டான ஒரு ட்ரெஸ் கோடில் நம்ம செல்லும் பொழுது ரொம்ப வியர்டாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக நம்மளை ஈஸியாக ஒரு ஃப்ரெஷர் அப்படின்றத பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டிஸ்கஸ் வித் யூர் ஹெச்ஆர். இந்த கம்பெனியில் என்னெல்லாம் ட்ரெஸ் கோடு இருக்குது, என்ன மாதிரி அட்டையரில் நான் வரணும், எப்படி வேணால் வரலாமா, என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றதெல்லாம் ஹெச்ஆர் கிட்ட பேச முடியலனா கூட லிங்க்டின்ல உங்கள் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய ப்ரொஃபைல்லாம் இருக்கும் கரெக்டாக. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் செய்து கொண்டு என்ன அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 99% எல்லா ஹெச்ஆருமே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு கம்பெனியில் அப்படின்றது. அப்படி அவங்க இன்ஃபார்ம் செய்யலை அப்படின்னா மறக்காமல் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் ஃபர்ஸ்ட் டே அப்படின்றது கொஞ்சம் ஸ்மூத்தாக எளிமையாக போகும். ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்ன்னு மட்டும் கிடையாது, ஒரு மாதம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் உங்களை நீங்கள் புதுசான ஒரு என்வாயர்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்றதுனால உங்களை பற்றி தெரிந்து கொள்ள அவங்க நிறைய சான்சஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களை பற்றி நீங்கள் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் செய்யணும். ஸோ ஒரு மேனேஜராக இருக்கலாம், இல்லை ஒரு விபியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஹெச்ஆராக இருக்கலாம், உங்களோட டீம்மேட்ஸாக இருக்கலாம், டிஎலாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் கொடுக்கணும். அது எந்த ஒரு மொழியில் இருந்தாலும் சரி. சில பேர் உங்களுடைய மொழியிலே பேசலாம், சில பேர் ஆங்கிலத்தில் பேசலாம். ஸோ உங்களை பற்றின ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்றத தெரிந்து வச்சுக்கோங்க. பிகாஸ் கண்டிப்பாக உங்களை பற்றி மறுபடியும் கேட்பாங்க. இன்டர்வியூவில் எல்லாருமே உங்ககிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்காது இன்டர்வியூவில். ஸோ ஒரு மேனேஜர்கிட்டயோ இல்லை டைரக்டர்கிட்டயோ நீங்கள் சும்மா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷர் ஜாயின் செய்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை இன்ட்ரடியூஸ் செய்ய சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது எப்படி உங்களை இன்ட்ரடியூஸ் செய்து கொள்ளணும் அப்படின்றத ப்ரிப்பேர் செய்துக்கோங்க. அண்ட் எப்படி நம்ம பேசினா உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்றதுக்கு நீங்கள் எப்படி சொல்வீங்களோ அதே போல் ஒரு பேசிக்கான டெம்ப்ளேட் இருந்தால் அந்த ஆன்சர் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்கான டெம்ப்ளேட் ஒரு வீடியோவில் நான் ஷேர் செய்திருக்கிறேன். அந்த வீடியோக்கான லிங்க் லிங்க் இட் அப் ஹியர். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் அப்படின்றது அந்த ஒரு குழந்தை தவழுவது போல். அதாவது நமக்கு எங்கே இருக்கோன்னு தெரியாது, எப்படி இருக்கோன்னு தெரியாது, நமக்கு ஒரு விஷயமுமே புரியாது, இண்டிபெண்ட்டாக வேலை செய்யவும் நமக்கு தெரியாது, நமக்கு ஹெல்ப் செய்யவும் ஆட்கள் இருப்பாங்க. பட் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, அடிக்கடி நம்ம கொஷின் கேட்டால் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, நம்ம டவுட்ஸ் கேட்கலாமா கூடாதா, நம்மளை அப்ரைசல் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படின்லாம் நமக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ இது உங்களோட லேர்னிங் பீரியட் அப்படின்றதுனால நீங்கள் டவுட்ஸ் கேட்டு எந்த அளவுக்கு உங்களை ப்ரிப்பேர் செய்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அது நல்லது. அதுக்கு பிறகு நீங்கள் சப்போஸ் ஒரு வருஷம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டவுட்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க நினைப்பாங்க, என்னடா இந்த பர்சன் ஒரு வருஷமாக அந்த கம்பெனியில் இருக்காங்க, இன்னும் இந்த ப்ராசஸ் கூட தெரியலையே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இட் இஸ் பெட்டர் டு கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ் வித்தின் த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஒரு ப்ராசஸ் பற்றியோ இல்லை ஒரு டெக்னிக்கலாகவோ இல்லை ஃபங்க்ஷனலாகவோ என்னன்னே உங்களுக்கு ஒன்று புரியல அப்படின்னா யாருமே உங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு நபர்கிட்ட போய் கேட்கலாம்.
ஆன் தி அதர் ஹேண்ட் டவுட் எல்லாருக்கிட்டையுமே கேட்கலாம் அப்படின்றது ஒரு கரெக்டான பாயிண்ட்டாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் எல்லாருக்கிட்டையுமே போய் கேட்கக்கூடாது. சில கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கூகுள் செய்தால் கூட சில கொஷின்ஸ்க்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு கூகுளில் வந்து நீங்கள் சர்ச் செய்த பிறகு கூகுள்லேயுமே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல, ஆர் உங்களால் ஆன்லைன்லேயுமே ஆன்சர் கிடைக்கல, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையுமே ஆன்சர் கிடைக்கல அப்படின்ற பட்சம் தான் உங்களுடைய கலீக் கிட்டேயோ இல்லை உங்களுடைய டீம் லீடர்கிட்டையோ இல்லை உங்களுடைய படி கிட்டேயோ போய் நீங்கள் கேட்கணும். எல்லாத்துக்குமே எப்போ பார்த்தாலுமே வந்து எனக்கு இந்த டவுட் இருக்குது அந்த டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஈவன் தோ நீங்கள் ஒரு நல்ல மைண்ட் செட்டில் ப்ராப்பர் மைண்ட் செட்டில் லேர்னிங் மைண்ட் செட்லேயே கேட்டால் கூட they might take it wrong. ஸோ அந்த சுச்சுவேஷனை அவாய்ட் செய்ய அந்த கொஷனுக்கான ஆன்சரை உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடிகிறதா அப்படின்னு பாருங்கள். சப்போஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அப்ரோச் செய்யும் பொழுது நான் ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து இப்படிலாம் வந்து ஐ ட்ரைடு டு ஐடென்டிஃபை ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஸோ அதனால் நான் உங்களை அப்ரோச் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு புரியும், ஓகே இந்த பர்சன் ஏதோ எஃபர்ட் எடுத்துருக்காங்க, இப்போது வந்து ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் நம்ம சொல்லி கொடுத்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே நம்ம எஃபர்ட் எடுக்காமல் போய் சும்மா கேட்டால் சோம்பேறி அப்படின்னு நினச்சிருவாங்க. ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் கிரியேட்டிங் தட் இமேஜ், ஒரு டைம் ஆன்லைனில் சர்ச் செய்து உங்களோட எஃபர்ட்டை போட்ட பிறகு கிடைத்தால் ஓகே, கிடைக்கவில்லைனா யூ கேன் கோ அஹெட் அண்ட் கெட் யுவர் கொஷின்ஸ் ஆன்சர். புதுமையாக ஒரு என்வாயர்மெண்ட்டில் வந்து நீங்கள் என்டர் ஆகும் பொழுது உங்கள் மேலே தான் எல்லாருக்குமே ஒரு கண் இருக்கும். இந்த பர்சன் இந்த காலேஜ்லேருந்து வந்திருக்காங்களா, இந்த பர்சன் இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டீமுக்கோ இல்லை அந்த கம்பெனிக்கோ இல்லை அந்த ப்ராஜெக்ட்டுக்கோ என்ன கான்ட்ரிபியூட் செய்ய போகிறீங்க அப்படின்னு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் செய்வாங்க. பட் டு பி வெரி ஆனஸ்ட், ஒரு ஃப்ரெஷராகவோ இல்லை ஒரு கம்பெனிக்கு புதுமையாக ஒரு இடத்திற்கு நம்ம செல்லும் பொழுது உடனடியாக நம்மளால் கான்ட்ரிபியூட் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம வருவோமா அப்படின்றது டவுட்டு தான். அதனால் நம்ம என்ன ஸ்மார்ட்டாக செய்யலாம் அப்படின்னா, ஒரு மீட்டிங்காக இருக்கலாம் இல்லை ஒரு சின்ன டிஸ்கஷனாக இருக்கலாம், நம்ம வந்து லெஃப்ட் அவுட்டாக ஃபீல் செய்யாமல் இருப்பதற்கு, என்னடா இந்த பர்சன் சும்மாவே இருக்காங்க, உம்முன்னே இருக்காங்க, சைலண்ட்டாகவே இருக்காங்க, என்ன இந்த பர்சனுக்கு ஒன்றுமே தெரியாது போல் அப்படின்ற ஒரு எண்ணம் வராமல் இருப்பதற்காக சில விஷயங்கள் ஸ்மார்ட்டான கொஷின்ஸாக நீங்கள் கேட்கலாம். நீங்கள் என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஏன் இந்த ப்ராசஸ் நம்ம ஃபாலோ செய்கிறோம், நான் புதுசாக இங்கே வந்திருக்கேன்றதுனால எனக்கு அதில் கொஞ்சம் தெளிவு ஏற்படணும், அதற்காக நான் வந்து கேட்குறேன் அப்படின்றது கேட்கலாம். இந்த ப்ராசஸ்னால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி சில ஸ்மார்ட்டான கொஷின்ஸ் கேட்கும்பொழுது அவங்களுக்கு புரியும். ஈவன் தோ உங்களால் வந்து டெக்னிக்கலி ஆர் ஃபங்க்ஷனலி கான்ட்ரிபியூட் செய்ய முடியலன்னா கூட ஓகே, இந்த பர்சன் வந்து ஏதோ அட்லீஸ்ட் நம்மளை ஃபாலோ செய்கிறாங்க, நம்ம பேசுகிறதெல்லாம் புரியுது அப்படின்றதாச்சும் அவங்களுக்கு புரியும். அப்படி இல்லைனா they might think that நம்ம சும்மாவே வந்து சைலண்ட்டாக இருக்கும் பொழுது நமக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த இமேஜ் கிரியேட் ஆகாமல் இருப்பதற்காக ஸ்டார்ட் ஆஸ்கிங் ஸ்மார்ட் கொஷின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய லேர்னிங் ஃபேஸ், அது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, அது அடுத்த கம்பெனிக்கு புதுசாக ஜாயின் செய்யும் பொழுதும் எப்படி இருந்தாலுமே உங்களுடைய லேர்னிங் ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு 6 months அப்படின்றதுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு என்னெல்லாம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்றத ஐடென்டிஃபை செய்து கொள்ளணும். நாட் ஜஸ்ட் டெக்னிக்கலி, ஃபங்க்ஷனலி என்னெல்லாம் நீங்கள் வந்து படித்தா உங்களுக்கு அது அந்த வேலைக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் உங்களோட டீம்மேட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் செய்யலாம், உங்களுடைய மேனேஜர் கிட்ட டிஸ்கஸ் செய்யலாம். அந்த ரோலில் பெர்ஃபார்ம் செய்வதற்கு உங்களுக்கு என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுகிறது அப்படின்றது ஆன் த ஜாப் தான் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரிய வரும். அதாவது ஈவன் தோ நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் கூட எல்லாருக்குமே வந்து ஆன் த ஜாப் சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள் படித்தால் எவ்வளவு நாட்களில் ஐ வில் பி ஏபிள் டு கான்ட்ரிபியூட் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை செய்வது ரொம்ப முக்கியம். இது நீங்கள் அப்ஃப்ரண்ட்டாக உங்களுடைய மேனேஜர்கிட்ட ஷேர் செய்யும் பொழுது அவங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் தட் யூ ஹாவ் அ லேர்னிங் மைண்ட் செட் அண்ட் ஓப்பன் மைண்ட் செட் அண்ட் நீங்கள் கான்ட்ரிபியூட் செய்வதற்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க, நாட் ஜஸ்ட் ஃபார் ட்ராயிங் த சேலரி அப்படின்ற ஐடியாவும் தாட் ப்ராசஸும் அவங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுடைய ஃபஸ்ட்டு கம்பெனியில் எப்படி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் க்ரியேட் செய்யலாம், ஒரு எந்த கம்பெனியில் ஃபஸ்ட்டு வாட் எவர் கம்பெனி யூ ஜாயின் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் க்ரியேட் செய்யணும் அப்படின்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த எல்லாமே வந்து நான் அடிப்பட்டு கற்றுக்கொண்ட சில முக்கியமான பாயிண்ட்ஸ், அதனால தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்துக்கோங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் that you enjoy watching all of these videos. and இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க so that you would be instantly notified every time I upload a new video. and until I meet you all in another brand new video, take care, stay safe, bye and happy reading மக்களே.